மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு சித்திரை மாதம் 31ஆம் தேதி மே மாதம் 14ஆம் தேதி ரிஷபத்திலிருந்து உங்களுடைய மிதுன ராசிக்கு வருகிறார். இந்த மிதுன ராசி என்பது குரு பகவான் உங்களுக்கு 7க்கும் 10 கூடியவராக இருந்தாலும் அந்த ராசியிலே செயல்படக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசத்தினுடைய 3 பாதங்களும் குருவினுடைய மிக நட்பான நட்சத்திரங்கள். அந்த நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுக்கு மிக அற்புதமான லாபங்களை வாரி வழங்கப் போகிறார். காரணம், அவர் இது மிருகசீரிஷ நட்சத்திரம் உங்களுக்கு 6க்கு 11 கூடியவர். அவர் பயிற்சியாகும் பொழுது அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு ராசியில் 2வது இடத்துல இருக்கார். 2வது உங்களுக்கு சனீஸ்வர பகவான் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பங்குனி 15ஆம் தேதி உங்களுக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10வது இடத்துக்கு வர்றாரு. அவரும் 9வது இடத்துல இருந்து உங்களுக்கு பெரிய லாபத்தை ஒன்றும் கொடுத்துடல. அவர் இப்போ 10வது இடத்துல வர்றதுனால, அதாவது வேலை செய்யக்கூடியவர்கள், அதாவது சொந்த தொழில் தவிர மற்ற வேலைக்கு போகிறவங்களுக்கு மிக அற்புதமான பலனை தருவார். சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவாரானா பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். காரணம் என்ன அப்படின்னா, சொந்த தொழிலுக்கு அவர் அதிகாரி கிடையாது. அவர் ஒரு அதாவது சாதாரண கடைநிலை ஊழியரிலிருந்து உயர்ந்த பதவியில் இருக்கிற வரைக்கும் அந்த ஆளாக இருக்கக்கூடிய ஆதிபத்தியம் பெற்றவர் தான் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் தனிப்பட்ட முறையில் அவர் வீட்டில் லக்னம் மாறி இருந்துச்சு, அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அதனுடைய பலாபலன்கள் வேறு. இப்போ உங்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு 10வது இடத்துல வரப்போகிறதுனால அதில் பூரட்டாதி நட்சத்திரத்தினுடைய ஒரு பாதமும், உத்திரட்டாதியினுடைய 4 பாதங்களும், ரேவதி அதாவது புதன் உங்களுடைய ராசி அதிபதியான புதனுடைய 4 பாதங்கள் ரேவதி அங்கே இருக்கிறதுனால மிக அற்புதமான பலன்களை தருவார். சொந்த தொழில் செய்கிறவங்க மிகவும் எச்சரிக்கையாக செய்யணும். ஏன்னா அவர் அந்த இடத்துல சொந்த வீடாகவே இருந்தாலும் சொந்த தொழிலுக்கு அவர் அதிகாரியாக இல்லாதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வேலைக்கு செல்கிறவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. 2வது உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, குரு பகவான் சித்திரை மாதம் 31ஆம் தேதி, அதாவது மே மாதம் 17ஆம் தேதி உங்களுக்கு விரயஸ்தானத்திலிருந்து அவர் ஜென்மராசிக்கு வர்றாரு. அவர் ஜென்மராசிக்கு வருவதும் அதுவும் உங்களுக்கு குருவுக்கு மிக உகந்த நட்சத்திரங்களான மிருகசீரிஷம், திருவாதிரை, அவர் தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூசம் 3 பாதங்களில் சஞ்சாரம் செய்கிறார். புதன் பகவான் சூரிய குடும்பத்தில் சூரியனுக்கு மிக நெருக்கமானவர். சூரியனோட சேரும்போது அவர் நிபுணத்துவ என்ற யோகத்தை பெறுகிறார். அந்த நிபுணத்துவ யோகத்தினால நீங்கள் எந்த ஒரு சாதாரண ஒரு டைலர் வேலை செஞ்சாலும் சரி, இல்லை ஒரு சமையல் கலைஞராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதில் தனிப்பட்ட முத்திரையை பதிக்கக்கூடியவங்க தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். இந்த மிதுன ராசிக்காரர்கள் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலிருந்து உயர்ந்த பதவி வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாமே தனி முத்திரை, அவரை அவருக்குன்னு தனி ஒரு ட்ரேட்மார்க் இருக்கும். அவரை யார் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் அவர் அந்த வேலைகளை செய்வார். அவரோட வேலையில் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும். அவருக்கு அது தவிர உங்களுக்கு நல்ல நட்புகள் இருக்கும். இப்படிப்பட்ட இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியும் குரு பயிற்சி இந்த வருஷத்தில் நடக்குது. இது தவிர மாதத்தில் ஒரு நாள் மாறக்கூடிய சுக்கிர பகவான் தை மாதம் 15லேருந்து 15ஆம் தேதி மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி 17 வரைக்கும் 4 மாதமாக 10வது இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறதுனால தொழில் விஷயத்தில் பொதுவாகவே சுக்கிரன் 7, 6, 7, 10வது இடத்துல இருப்பது அவ்வளவு சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொன்னாலும் கூட, அவர் 10வது இடத்துலேருந்து 7ஆம் பார்வையை தங்களுடைய இன்னொரு ராசியான கன்னியா ராசியும் அங்கே இருக்கக்கூடிய கேது பகவானையும் பார்க்கறதுனால இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருந்த தாயோட உடல் நல பிரச்சனை, உங்களுக்கு வீடு வாசல் பிரச்சனை, வண்டி வாகனத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சுக்கிர பகவான் உங்களுக்கு தீர்த்து வைப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு அவரும் தை மாதம் 8ஆம் தேதியிலேருந்து, அதாவது ஜனவரி 21லேருந்து, இந்த 2025 ஜனவரி 21லேருந்து பங்குனி மாதம் 20ஆம் தேதி வரை மிதுன ராசியில், பங்குனி 20 வரை என்ன சொன்னால் மிதுன ராசியில் மார்ச் 3 வரைக்கும் அவர் தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்காது. இந்த வாக்குஸ்தானத்தில் நீச்சப்பட்டிருக்கக்கூடிய செவ்வாய் உங்களை மிக கவனமாக பேச சொல்லி எச்சரிக்கை செய்கிறாரு. அதனால் உங்களுடைய பேச்சுக்கள் கவனமாக இருக்கணும். அது தவிர உங்களுக்கு குரு பகவான் சித்திரை மாதம் 31ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு அதாவது மே 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு போகிறாரு. இது வரைக்கும் 12வது இடத்துலேருந்து மிக கடுமையான சுப விரயங்கள், அதாவது எதுக்கு செலவு பண்ணோன்னே தெரியாத மாதிரி செலவுகள் உங்களுக்கு வந்துட்டு இருந்துச்சு. அதுவும் பெருசாக ஒன்றும் தண்ட செலவுன்னு சொல்ல முடியாது, தேவையான செலவுகளை செய்ய வச்சார். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உங்களுக்கு ராசிக்குள்ளே உட்கார்றாரு. அந்த ராசிக்குள்ளே உட்காரும்போது அவர் மிருகசீரிஷ நட்சத்திரத்தினுடைய 2 பாதங்களும், திருவாதிரையினுடைய 4 பாதங்களும், புனர்பூச தன்னுடைய குரு பகவானுடைய சொந்த நட்சத்திரமான குரு பகவானுடைய புனர்பூச நட்சத்திரம் 3 பாதங்களையும் அவர்
பயணம் செய்கிறார். அவர் வந்து அங்கிருந்து உங்களுக்கு 5வது இடம் 7வது இடம் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை வந்து பார்வையிடுவதனால் நல்ல பலன்களை உங்களுக்கு வந்து தரப்போகிறாரு. இருந்தாலும் பொதுவாகவே வந்து ஜென்மத்தில் குரு இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சில அழுத்தங்களை கொடுப்பாரு. அது வந்து நீங்கள் வியாழக்கிழமை நாட்களில் குரு பகவானையும் சில அதாவது மகான்களையும் திருச்செந்தூர் முருகனையும் முருகப்பெருமானுடைய கந்தகுரு கவசம், சண்முக கவசம், கந்த சஷ்டி கவசம் போன்றவற்றை நீங்கள் வந்து கேட்டுட்டு இருந்தாலும் அது வந்து மிக நல்ல பலனாக மாறும். சனீஸ்வர பகவான் 10வது இடத்தில் இருப்பதனால் காரியஸ்தானத்திலையும் தந்தைக்கு உங்களுக்கு தந்தைக்கு 2ஆம் இடம் இருப்பதனால் தந்தைக்கு உங்களுக்கு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். இந்த சனீஸ்வர பகவானுக்கு ஒரு அற்புதமான பரிகாரத்தை நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து காப்பர் செம்பிளையோ அல்லது பித்தளை செம்பிளையோ ஒரு செம்பில் வந்து 1 லிட்டர் பிடிக்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அந்த செம்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் அருகம்புல்லை வந்து அதில் நைட்டு வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசமர வேம்பு உள்ள விநாயகர் கோயிலுக்கு விநாயகரனுடைய தலையிலையும் விநாயகருக்கு வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய நாகர்கள் இருந்துச்சுன்னா அந்த நாகரனுடைய சிலைகளுக்கு நீங்கள் வந்து அந்த தீர்த்தத்தை அபிஷேகம் பண்ணலாம். அது தினமும் செய்ய முடியாதவங்க வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை நாள் செஞ்சால் மிக அற்புதமான பலனை வந்து இந்த சனினால் அடையலாம். ஏன்னா சனி வந்து 9வது இடத்துல இருக்கிறதும் அவன் மிக நல்ல அமைப்பு இது வரைக்கும் நடந்த சனி பயிற்சிக்கு சரின்னு சொல்ல முடியாது. 10வது இடத்துல வர்றதும் உங்களுக்கு வந்து மிக சிறப்பான அமைப்புன்னு சொல்ல முடியாது. அவருடைய பாதிப்புகள்லேருந்து நீங்கள் மீளணும் அப்படின்னா இந்த வழிபாட்டு செய்யுங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து சனீஸ்வர பகவானுடைய கடுமையான தோஷங்களை யோகங்களாக மாற்றக்கூடிய மிக அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நலன் மகாராஜா வந்து நம்ம தேசத்தில் வாழ்ந்த மிக உன்னதமான ஒரு மகாராஜா. அவருக்கு வந்து சனி பிடிச்சதுனால அவர் வந்து தன்னுடைய அரச பதவி, மனைவி, மக்கள் எல்லாம் இழந்தது வந்து அந்த பாடலில் வரும். அந்த பாடலை வந்து மனப்பாடமாக செஞ்சு யார் எந்த இடத்துலையும் நம்ம வந்து தினமும் காலையில் இறை வழிபாடு செய்யும்போது, மாலை நேரத்தில் விளக்கேற்றி தீப வழிபாடு செய்யும்போது பொதுவாக வந்து இந்த பிரச்சனைகள் சனி பகவான் 9, 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால காலையில் ஒரு 10 நிமிஷம், சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் நல்லெண்ணெய் விளக்கு தீபத்தை ஏற்றி வணங்கி வழிபடுவது நல்லது. நல்லெண்ணெய் தீபமோ அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ ஏற்றி வணங்கி வழிபடலாம். ஒரு 10 நிமிஷம் வந்து 2 விளக்கு வடக்கு நோக்கி அல்லது மேற்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ தீபத்தை ஏற்றி நீங்கள் வணங்கி வழிபடணும். தெற்கு நோக்கி ஏற்றக்கூடாது. இந்த வழிபாட்டை செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது தவிர உங்களுக்கு வந்து சீதாராமர் பெருமையை பாடக்கூடிய ஒரு அருமையான பதிகம், அதாவது பதிகன்னு பாடலன்னு சொல்லலாம். அந்த வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதையும் நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸ்ரீராகவம் தசரதாத்மஜமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வய ரத்ன தீபம் ஆஜானுபாக அரவிந்த தலாய தக்ஷம் ராமம் நிசாசர விநாசகரம் நமாமி. அதாவது சனீஸ்வர பகவானுடைய தோஷங்கள்லேருந்து எந்த காலத்தில் யோகமாக இருக்கும்போதும் அந்த பிரார்த்தனை பண்ணால் யோகமாகும், தோஷமாக இருக்கும்போது பண்ணாலும் உங்களுக்கு வந்து நல்ல பலனை தரும். அதே மாதிரி நல பகவான் நல சக்கரவர்த்தியை வந்து நல சக்கரவர்த்தியும் அவருடைய மனைவி தமயந்தியை நினச்சி அவருடைய பெருமைகளை பாடுற மாதிரி ஒரு சில பாடல், அந்த ஒரு பாடல் இருக்குது. அது வந்து காட்கோடகசிய நாகசிய தமயந்தைய நலசிய ருதுபர்ணசிய ராஜர்ஷிய கீர்த்தனம் கலிநாசனம். களி என்பது சனீஸ்வர பகவானை குறிக்கும். மிக கடுமையான துன்பத்தை தரக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு நலன் தமயந்தியோடைய வரலாற்றை பற்றி நம்ம வந்து யூடியூப்பில் போட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து நம்ம கேட்டுட்டால் அந்த கதையந்த புராணத்தை வந்து நம்ம கேட்டாலே நம்மளுடைய சனியினுடைய தோஷம் நீங்கிறோம். காலை மாலை அவசியம் தீபமேற்றி வணங்குறது மிக நல்லது. இது தவிர திருஞான சம்பந்த பெருமான் அருளிய கோளறு பதிகத்தில் முதல் பாடலான வேயூர் தோழி பங்கன் என்கின்ற பாடலையும் அவசியம் பாடணும். அப்படி பாடும்போது உங்களுக்கு வந்து மிக 9 நவகிரகங்களும் உங்களுக்கு நல்ல பலனை தரும். நம்ம முன்னோர்களும் நம்மளுடைய ஆழ்வார்களெல்லாம் வந்து ஆழ்வார்கள் நியாயன்மார்களான திருஞான சம்பந்த பெருமான் போன்றவர்களெல்லாம் வந்து மனிதனுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை, கிரகங்களால் ஏற்படக்கூடிய துன்பத்தை நீக்கிறதுக்காக தான் இந்த பதிகங்களை நம்மளுக்கு அருளியிருக்காங்க. இதை நீங்கள் இந்த பதிகத்தை வந்து இந்த பரிகாரங்களை நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவானாலையும் குரு பகவானாலையும் ராகு கேது பயிற்சி நடக்கக்கூடிய வைகாசி நாளிலிருந்து உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி வந்து மே மாதம் 18ஆம் தேதி நடக்குது. அதனுடைய தாக்கமும் எந்த பாதிப்பு இல்லாமல் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு வந்து கேது பகவான் வந்து உங்களுக்கு 4வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு வர்றாரு. அது மிக நல்ல அமைப்பு. ராகு பகவான் 10வது இடத்துலேருந்து 9வது இடத்துக்கு வர்றாரு. அது கொஞ்சம் பாதிப்பான அமைப்பு இருந்தாலும் அதுக்கெல்லாம் சேர்த்து தான் விநாயகருக்கு வந்து அருகம்புல்லை வச்சு வணங்கி வழிபட சொல்கிறோம். அதை வந்து நீங்கள் தினமும் செய்ய முடிஞ்சால் செய்யலாம், இல்லாட்டி சனிக்கிழமை நாட்களில் மட்டும் காலையில் செய்யலாம். வாரத்தில் ஏதோ ஒரு நாட்களில் விநாயகர் கோயிலுக்கு போய் அந்த காப்பர் செம்பிளையோ அல்லது பித்தளை செம்பிளையோ அருகம்புல்லை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நைட்டு நல்ல தண்ணி பிடிச்சி வச்சு அதில் வந்து அருகம்புல் போட்டு வச்சிடணும். காலையில் எழுந்திரிச்சு குளித்ததுக்கு பின்னாடி நீங்கள் அந்த புல்லோடு இருக்கக்கூடிய அந்த தீர்த்தத்தை செம்பை வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் விநாயகர் ஊற்றி வழிபடலாம். அந்த மாதிரி எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு விநாயகர் சிலை வந்து, அதாவது பிளாஸ்டிக் தவிர மற்ற பீங்கானோ அல்லது மெட்டல்லையோ அல்லது மாங்கல்லையோ கருங்கல்லையோ செய்யப்பட்ட மரத்தினால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைக்கு நீங்கள் வந்து ஒரு தாம்பாளத்தட்டில் விநாயகரை வச்சு அந்த விநாயகருக்கு வந்து அருகம்புல் கலந்த நீரை வந்து நீங்கள் ஊற்றி வணங்கி வழிபட்டு அவருக்கு ஊதுபத்தி தூப தீபத்தை நீங்கள் காட்டி வந்தாலே, திருநீர் சந்தன குங்குமம் வச்சு அல்ல திருநீர் மஞ்சள் குங்குமம் வச்சு வணங்கி வழிபட்டாலே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிரும்.
இந்த பரிகாரம் வந்து எளிமையானது, அதே நேரத்தில் மிக சக்தி வாய்ந்தது. முடிந்த அளவுக்கு வாரத்தில் ஒரு நாள் விநாயகர் கோயிலுக்கு வணங்கி வழிபட்டிங்கன்னா சனி, ராகு, கேது, குரு போன்ற எல்லா தோஷங்களும் நீங்கும். சனீஸ்வர பகவானுடைய சுலோகம், அதாவது கார்க்கோடகசிங்கிறது சுலோகத்தையும், திருஞான சம்பந்த பெருமான் அருளிய கோளறு பதிகத்தில் முதல் பாடலும், ராமச்சந்திர மகாபிரபுவினுடைய ஸ்ரீராகமங்கிற ஸ்லோகத்தை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த பாடல்களை வந்து நீங்கள் படித்து நல்ல பலன் அடைஞ்சிக்கலாம். தேவைப்படும் போது உங்களுக்கு வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். ஃபோனில் கான்டாக்ட் பண்ணி என்கிட்ட வந்து ஃபோன் மூலிமா நீங்கள் ஜோதிடம் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.